பொருளை விற்கிறவங்க பழைய ரேட்டில் அதிகமான ரேட்டை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இப்போ கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியுமா, கொடுத்தா நஷ்டமாகுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் 28% ஜிஎஸ்டி வாங்கி 18% அவங்களால விற்க முடியுமா அப்படிங்கிறத பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒருத்தர் ஒரு பொருள் வச்சிருக்காரு, ஒரு டிவி நம்ம ட்ரேடர் அந்த மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 லட்ச ரூபா ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காரு. அவர் 28% ரேட்டில் கொடுத்து வாங்கியிருப்பார். ஸோ அவருடைய காஸ்ட் பார்த்தோன்னா 1,28,000 வரும். பட் இப்போது அன்னைக்கு அந்த ரேட்டு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அவர் 18% தான் வசூல் பண்ண முடியும். ஸோ அந்த 1 lakh + 28,000 கொடுத்து அவர் 128 கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கியிருப்பார். இப்போ விற்கும் போது அவர் ஹீ சப்போஸ் டு கலெக்ட் ஒன்லி 18% தான் புது சட்டத்தைப்படி நம்ம வசூல் பண்ணணும் மக்கள்கிட்டேருந்து. ஸோ அப்போ என்ன ஆகும், சப்போஸ் இந்த பொருளுடைய மதிப்பு 1 லட்ச ரூபாய்னா அவருடைய ப்ராஃபிட் ஒரு 10,000 ரூபாய் நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. 1,10,000 ரூபாய். அந்த 1,10,000க்கு 18% போட்டோன்னா அவர் 19,800 ரூபாய் தான் வசூல் பண்ண முடியும். ஸோ மொத்த பொருளுடைய புது விலை என்னவாக இருக்கும்னா, காஸ்ட் 1 லட்ச ரூபாய், அவருடைய மார்ஜின் 10,000 ரூபாய், 1,10,000 ரூபாய், 1/10ல் 18% அப்ளை பண்ணோன்னா 19,800 ரூபாய். ஸோ 1,29,800 ரூபாய் தான் அவர் அல்டிமேட்டாக கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண முடியும். வேறஸ் அவர் வாங்கின விலை 1,28,000. 1,28 வாங்கி 1,29,800 நம்ம 1,800 ரூபாய் தான் லாபம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரியல் அப்படி கிடையாது. அவர் 1,28,000 வாங்கும்போது அவருடைய ஜிஎஸ்டியில் அவருடைய அக்கௌண்ட்டில் 28,000 கிரெடிட் இருக்குது. எலக்ட்ரானிக் லெட்ஜரில் நம்ம இன்புட் கிரெடிட்னு சொல்லுவோம், ஐடிசின்னு சொல்லுவோம். அந்த ட்ரேடுடைய அக்கௌண்ட்டில் 28,000 பேலன்ஸ் இருக்குது. இப்போ விற்கும்போது அவர் 1 + 10 அவருடைய ப்ராஃபிட் 10,000, 1/10 + 18% டேக்ஸ் அப்ளை பண்ணால் 19,800 ரூபாய். இந்த 19,800 ரூபாய் நம்ம கலெக்ட் பண்ணதை அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அவருடைய டேக்ஸ் கிரெடிட்டில். அப்போ என்னாகும், 28,000ல் 19,800 ரூபாய் போனோன்னா 8,200 ரூபாய் எக்ஸஸாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் நிற்கும். நம்மளுடைய ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் உள்ள நம்ம அக்கௌண்ட்டில் எலக்ட்ரானிக் லெட்ஜர்னு சொல்லுவோம். அங்கே 8,200 ரூபாய் நமக்கு கிரெடிட் நிற்கும். அந்த 8,200 ரூபாங்கிறது நம்மளுடைய லாபம் மாதிரி தான்.